ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதா ப்ளவுஸு, ஃபுல் ப்ளவுஸு. இதை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பீஸை வந்து ரெண்டாக விரிச்சுக்கலாம். பீஸ் வந்து கரைப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்கணும். ஆனால் இது மடிப்பு மாற்றி கொடுத்துருக்காங்க, மாற்றி மடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம நேராக மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு கரைப்பகுதியும் சரிசமமாக வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஆப்போசிட்டில் தான் நம்மளுக்கு கரைப்பகுதி வரணும். இப்போ கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு நம்ம ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி விட்டுக்கலாம். நான் ஒரு 1.25 இன்ச் அந்த மாதிரி விட்டுக்கிறேன். இப்போ நான் அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே தான் மார்க் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இது என்ன சைஸுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ப்ளவுஸ் ரெண்டாக மடித்து போட்டு பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ரெண்டு அகலாமல் நல்லா சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து 17 இன்ச் வருது. இது 34 இன்ச்சு ப்ளவுஸு. நாம் வந்து அப்படியே ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் வச்சு அப்படியே மெஷர்மெண்ட் எடுக்கிறனால நெக்கெல்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக் வந்து 5.25 வருது. பேக் வந்து 8 இன்ச் வருது. இப்போ ப்ளவுஸு கீழே ரெண்டையும் மடிச்சுக்கோங்க. கீழ்த்தளவு 2, இடுப்பு பகுதி 2 சரியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு, கை கிட்ட கிச்சு பகுதி தையல் 2 சரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ப்ளவுஸ் நல்லா இழுத்து விட்டுட்டு ஷோல்டரெல்லாம் அகன்றிருக்காமல் நல்லா நேராக வர மாதிரி எடுத்துக்கோங்க. கீழே நம்ம வந்து கழுத்து சைடு வந்து கொஞ்சம் கேப் வரும். அந்த மாதிரி வந்தால் தான் நம்ம சரியாக எடுக்கிறோம். நம்ம தைக்கிற அளவு சரி, மெஷர்மெண்ட் வைக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். கீழே வந்து எங்கெங்கே தையல் வருதோ அங்கெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1/2 இன்ச்சு தைக்கிற மாதிரி இருந்தால் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாட் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். எல்லா டாட்டையும் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே கட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. சீக்கிரமாக நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். கழுத்துக்கு நான் ஃப்ரண்ட்ஸ் கர்வ் வச்சு கழுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். அதுவே ஆம்கோலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வளைவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். மேலேருந்து அந்த தையல்கிட்ட அப்படியே ரவுண்டாக வச்சு பாருங்கள். 8 இன்ச் வருது. இங்கே தையலுக்கு விட்டுட்டு நம்மளுக்கு 8.5 இன்ச் வந்துச்சுன்னா கரெக்டான அளவு. 8.5 இன்ச் வந்துருச்சு. ஏன்னா இங்கே சென்ட்ரு டாட் 1/2 இன்ச்சு பிடிப்போம் இல்லையா, அதுக்கு சேர்த்து 8.5 இன்ச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. கீழே நம்ம மடித்து அடிக்க வேண்டியதுக்கெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். நம்ம பேக் சைடு எடுத்த பக்கமே ஆப்போசிட் சைடில் எடுத்துக்கலாம் ஸ்லீவு. பேக் பீஸ் கட் பண்ணதும் அடுத்து ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். இது ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். மடிச்சுட்டு கீழே அன்னிவனாக இருந்தால் அதை நேர் பண்ணிக்குவேன். எனக்கு நேராக தான் இருக்குது, அதனால் அப்படியே ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து அப்படியே பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. கை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து விட்டு தையலுக்கு இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு 1.25 இன்ச் கட்டும் மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு அப்படியே வளைவு போட்டுக்கிறேன். இது எத்தனை இன்ச் இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச் வருது. நம்ம அந்த 8.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அது டாட்டுக்கு போக 8 இன்ச்சு, இதில் 8 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி நம்ம தையல் போட வேண்டிய இடத்துக்கெலாம் நம்ம கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு வந்து கிராஸாக போட்டிருக்காங்களா இல்லை வந்து நேர் கட்டிங்கன்னு செக் பண்ணிக்கலாம். கிராஸ் கட்டிங் தான். நம்ம இதை வந்து கிராஸாக வச்சு போட்டுக்கலாம். பீஸ் நல்லா ஃபுல் கிராஸில் வச்சுட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவு கழுத்து மட்டும் நம்மளுக்கு வந்து இறக்க கம்மியாக வச்சுக்கோங்க. பேக் சைடு கொஞ்சம் அதிகமாக வைப்போம். சைடில் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க தையலுக்கு டாட்டுக்கு சேர்த்தி. ஏன்னா டாட்டெல்லாம் பிடிக்கிறனால துணி குறையும் முன்னாடி. அரை இன்ச்சு வந்து நம்ம கொக்கி பீஸ் வி பீஸ் வைப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நெக்கு எவ்வளோ அளவு எடுத்தோமோ அந்த அளவு வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க, நேராக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இப்போ ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு இந்த கப் சைஸ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் டாட்டை வந்து நல்லா மேலே பிடிச்சிக்கோங்க. தலைவில் டாட் எண்டில் பிடிச்சிட்டு மேலே ஷோல்ட்ரு பிடிச்சிக்கோங்க. இங்கே தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு மீதி இருக்கிற அளவை எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் டாட் மார்க் பண்ணையில் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. நார்மலாக 13.5 இன்ச்சு வைப்போம். எவ்வளோ ப்ளவுஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 13.5 இன்ச்சு இருக்குது. இப்போ கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் 2 இன்ச் மேலே, பேக் சைட்லேயும் 2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கலாம் ஷேப்பாக வரக்காக. கிராஸில் வந்து நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பீஸில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் வருது. தைக்கிறதுக்கு டாட்டுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ளே பிடிச்சு தைக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் டாட் நம்ம மார்க் பண்ணாவே போதும். அதை வச்சு நம்ம வந்து கைக்கிட்டையும் சைட்லேயும் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் நெக்கு வந்து 6 இன்ச் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்ஸ்க்கோ வச்சு ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு கிச்சு சைடு வந்து லைட்டாக குடஞ்சி எடுக்கிறதுக்காக ஒரு லைட்டாக உள்ளதள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியில் சென்டரில் ஒரு கை வச்சு துணி நல்லா அழுத்திக்குங்க. அப்போ தான் நம்ம திருப்பும் போதும் அளவு வந்து மாறாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம சுற்றி வெட்டும்போது அந்த மடிப்பு வந்து களைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு 2 பீஸும் வந்து நம்மளுக்கு நேராக இருக்காது. இப்போ நம்ம சென்டர் டாட் ஒவ்வொரு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு, பேக்கு கட் பண்ணியாச்சு, அடுத்து ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கொக்கு பீஸ் வி பீஸ் துணியும் அப்புறமேட்டு பட்டி பீஸ் கட் பண்ணோம். இப்போ கொக்கு பீஸ் வி பீஸ்க்கு இந்த கழுத்து பகுதியில் இருந்த பீஸை எடுத்துக்கலாம். பட்டி வந்து நான் தைக்கையில் தான் சைஸ் பண்ணுவேன்.
இப்பயும் மார்க் பண்ணால் நம்மளுக்கு அளவு கன்ஃபியூஷன் ஆகும். புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்குக்கு. ஃபுல்லாகவே கிராஸாக எடுத்துக்கோங்க. பா நெக் அந்த மாதிரினா பா நெக்கு டைமண்ட் நெக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம். இது நம்ம ரவுண்ட் ஷேப்புனாவே நம்ம வந்து கிராஸில் தான் வந்து பீஸ் கட் பண்ணணும். நான் இந்த ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்கேல் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் அகலம். ஒரு மீட்டர் அளவு இருந்தால் போதும். நம்ம ஒரு ரவுண்டு ஷேப் ஃபுல்லாக நம்ம வந்து குறிச்சிடலாம். ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா அதில் ஜாயிண்ட்டு, கழுத்து, நெக் பீஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கட் பண்ணிக்கலாம்னு அதை வச்சோம்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணையில் அதை தேடியே நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம கட் பண்ணையிலே எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.